தக்காளி சட்னி இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வெள்ளை உளுந்து கொஞ்சம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறம் அதுக்குள்ளே ஒரு 4-5 வத்தல் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை உள்ளக்கு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த பச்சை வாசனைலாம் போய் அது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இடையில நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா உடனே வேகும். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நான் ஒரு 3 சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா மசிஞ்சு கலரே சேஞ்ச் ஆகிரும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொத்தமல்லியை கழுவி உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகி சுருண்டு வந்துடும். பார்த்திங்களா எப்படி சுருண்டு வந்துடுச்சுன்னு? இந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணும். அப்புறம் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றாமல் குறன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றினோன்னா வெளியில எல்லாம் கொட்டிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றாமல் குறன்னு ஒரு 2 சுற்று போட்டு எடுத்துக்கணும். இதோட நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், தேவையான அளவு உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம். 2 சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நாள் ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதுமானதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதுக்குள்ளே இந்த சட்னியும் கொட்டிடுவோம், அரைச்சி வச்சுருக்கிற சட்னி. அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். நிறைய இல்லாமல் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டோம்னா ஒரு 5 செகண்ட் சின்ன பபிள்ஸ்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை. தக்காளி சட்னி ரெடிங்க. ஒரு தோசையை செஞ்சு சைடு வச்சு சாப்பிட்டோன்னா இந்த எத்தனை தோசைனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.